ரிஷபராசி அன்பர்களே, நவகிரகங்களால் இனி உங்கள் வாழ்க்கையில் என்னென்ன மாற்றங்கள் ஏற்பட போகுது, கிரக நிலவரங்களால் என்னென்ன பலன்கள் உங்களுக்கு கிடைக்க போகுதுன்னு சொல்லிட்டு பார்க்கலாங்க. எவ்வளவு கஷ்டம் வந்தாலும் அவங்க எளிமையாக இருப்பாங்க. கஷ்டமே இல்லாத மாதிரி இருப்பாங்க. அது ஒரு பிரச்சனையாகவே இருக்காது. அவங்க முகத்தில் கூட காமிச்சிக்க மாட்டாங்க. அவ்வளோ தெளிவானவர்கள். மற்றவங்களுக்கு கொடுக்கும் பொழுது அவ்வளோ சந்தோஷப்படுவாங்க. யாருக்காவது ஒரு உதவி பண்ணுறாங்கன்னா அவங்க மனசு அவ்வளோ அன்னைக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்கும். நான் இன்றைக்கி இதெல்லாம் பண்ணியிருக்கேன் அப்படிங்கிற ஒரு சந்தோஷத்தை இன்றைய வரைக்கும் அனுபவிக்கிறவங்க அவங்க தான். ஆனால் இந்த மாதிரியால் தான் நிறைய பிரச்சனைகளையும் இவங்க சந்திப்பாங்க. அதனாலே மன உளைச்சல், கவலை, கஷ்டம் அதுவும் கவலைப்பட மாட்டாங்க. யார் எவ்வளோதான் எனக்கு தொல்லை கொடுத்தாலும் நான் என் குணத்தை மாற்றிக்க மாட்டேன், நிறைய பேருக்கு நான் உதவி பண்ணுவேன் அப்படிங்கிற ஆள் யாருன்னு பார்த்தீங்கன்னா ரிஷபராசிக்காரர்கள். இவர்கள் கடவுளின் அனுகிரகம் பெற்ற ராசி, சிவனின் அனுகிரகம். அதனால தான் இவங்களுக்கு இந்த மாதிரியான நல்ல குணங்கள் இருந்துக்கிட்டே இருக்குது. இவங்கள் ராசிக்கு ராசிநாதன் சுக்கிர பகவான் இவங்களை எப்பயுமே இளமையாகவும் இனிமையாகவும் வச்சுருப்பார். கவலையே இல்லாத மாதிரி. ஆனால் ஊறப்பட்ட கவலை மற்ற எல்லாரை விட ஒரு பங்கு ஜாஸ்தியாக தான் இருக்கும். ஆனால் எதுவுமே இல்லாத மாதிரி. அது எப்படி அவங்களால இருக்க முடியுதுன்னு மற்றவங்க தேடுவாங்க. இவங்களால மட்டும் எப்படி இருக்க முடியுது, ஒருவேளை இவங்களுக்கு எந்த பிரச்சனையுமே இல்லையோன்னு பொறாமலாம் படுவாங்க. இவங்களுக்கு தான் தெரியும் அதோட வலி என்னன்ட்டு. அப்படிப்பட்டவர்கள் ரிஷபராசிக்காரர்கள். இப்போ ரிஷபராசிக்கு எப்படி இருக்குது நேர காலம்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, சுக்கிர பகவான் உங்கள் ராசிநாதன் நல்ல இடத்துல இருந்து நிறைய மாற்றத்தை கொடுக்குறாருங்க. பொருளாதார வரவை ஏற்படுத்துகிறார். தேவையில்லாதவர்களே உங்களை விட்டு விலக்க போகிறார். எத்தனை பேர் உங்களை ஏமாத்தினாங்கன்னு உங்களுக்கு வேணால் தெரியாமல் இருக்கலாம், கடவுளுக்கு தெரியும். அதனால் அவங்களெல்லாம் தனியாக பிரிக்கிறதுக்கு ஏதோ ஒரு சின்னதாக பிரிஞ்சு போய்கிட்டே தான் இருப்பாங்க. இதுக்கெல்லாம் கவலைப்பட்டுறாதீங்க. ஐயோ என் கூட இருந்த நண்பன் ஆச்சே, என் உறவு ஆச்சேன்னு வருத்தெல்லாம் படாதீங்க. போனால் போட்டோமே, கொஞ்சம் விட்டு தான் பிடிங்கல. எல்லாருக்கும் உதவி பண்ணணும், எல்லாரையும் தலையிலேயே தூக்கி வச்சுன்னு இருக்கணும், எவ்வளோ நாளைக்கு இங்கே முடியும்? உங்கள் வாழ்க்கையை நீங்கள் வாழணும் இல்லையா? அதனால தான் சொல்கிறேன். சுக்கிர பகவான் இப்போ உங்களுக்கு நிறைய மாற்றத்தை அதுக்காகலாம் கவலைப்படக்கூடாது. இதையெல்லாம் சரியாக நடந்துக்கிட்டாலே நம்ம வாழ்க்கை மாற்றம் ஏற்படுதுன்னு அர்த்தம். அடுத்தது பார்த்திங்கன்னா, குரு பகவான் உங்களுக்கு நல்ல இடத்துல இருக்காருங்க. நிறைய மாற்றத்தை ஏற்படுத்தி கொடுக்குறார். உங்கள் வாழ்க்கையில் இனி எல்லாமே நல்லா தான் இருக்குது. நல்ல வேலை, தொழில் வளர்ச்சி. ஏற்கனவே பொருள்லாம் வாங்கி போட்டுட்டேங்க, வியாபாரமே இல்லைங்க, மந்தமாக இருக்குங்க, வட்டி கட்டிக்கிட்டு இருக்குங்க, அதுக்கெல்லாம் இப்போ பலன் கிடைக்கும். தொழில் வளர்ச்சி ஏற்படும். உங்கள் படிப்புக்கேற்ற வேலை கிடைக்கும். உத்தியோகம் நல்லா இருக்குது, சிறப்பாக இருக்குது. குரு பகவானால் அனைத்து ரிஷபராசிக்காரர்களுக்குமே ஏதோ ஒரு விதத்தில் லாபம் இருந்துக்கிட்டு தாங்க இருக்கும். நிச்சயமாக நஷ்டத்தை ஏற்படுத்தி கொடுக்கல, உறுதியாக சொல்கிறேன். தெளிவான அமைப்பில் இருக்கிறீங்க. அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா, திருமண பாக்கியம் உண்டாகுதுங்க. ரிஷபராசிக்காரர்கள் திருமணம், பெண்களாக இருந்தாலும் சரி ஆண்களாக இருந்தாலும் சரி, உங்களுக்கு திருமண பாக்கியம் உண்டாகுது, குழந்தை பாக்கியம் உண்டாகுது, குடும்ப ஒற்றுமை ஏற்படுது. சின்னதுக்கெல்லாம் கசந்துக்கிட்டு இருப்பீங்க, இப்போ விட்டு கொடுத்து போவாங்க, நீங்களும் விட்டு கொடுத்து அனுசரிச்சிருப்பீங்க. கணவன் மனைவிக்குள்ளேயும் ஒத்துமை ஏற்படும். அனுசரணையாக இருப்பாங்க, புரிதல் இருக்கும். ஏதோ ஒரு இடத்துல ஒரு சின்ன மிஸ்டேக் தான், சின்ன ஒரு சொல்லு தான், அது ரொம்ப நாள் 2 பேருக்குள்ளே பிரச்சனையாகவே இருந்துகிட்ருக்கும். எல்லாமே மாறிடும். புரிதல் வந்துடும், விட்டு கொடுக்க மாட்டாங்க. இது எல்லாமே நடக்கும் பொழுது குரு பகவானால் உங்களுக்கு நல்ல பலன் ஏற்படுதுங்க. அடுத்தது பார்த்திங்கன்னா, சூரிய பகவான் நிறைய மாற்றத்தை ஏற்படுத்தி கொடுக்குறார். இது நாள் வரைக்கும் நிறைய காரியம், எத்தனை காரியம் எடுத்தாலும் நடக்கலை, பொருள் விரயம், தடை, இல்லை வீணா போச்சு, இப்படியே காதில் வாங்கி உங்களுக்கு மறுத்தே போயிருக்கும். ஆனால் இப்போல்லாம் தெளிவாக இருக்குது பாருங்கள். சூரிய பகவானால் காரிய சித்தி உண்டாகும். குலதெய்வத்தோட துணை கிடைக்குது, பித்ருக்களோட துணை கிடைக்குது, தாய் தந்தை வழி உறவுகள் உங்களுக்கு மேம்பாடாக இருக்குது. எந்த விதத்துலேயும் குறையே இல்லை. சூரிய பகவான் உங்களுக்கு குறையில்லாமல் தரார். செய்யக்கூடிய வேலை எந்த இடத்துலையா இருந்தாலும், வீடாக இருந்தாலும் சரி, அலுவலகமாக இருந்தாலும் சரி, பெண்களாக இருந்தாலும் சரி, ஆண்களாக இருந்தாலும் சரி, குழந்தைகளாக இருந்தாலும் சரி, அந்தந்த வயதிற்கு தகுந்தாற் போல் உங்களுக்கு அங்கீகாரம் கிடைக்கும். குழந்தையாக இருந்து சின்னதாக ஏதாவது செஞ்சால் கூட பாரு எவ்வளோ அழகாக செய்யுதுன்னு ஒரு பாராட்டு.
வீட்டில் பெண்களாக இருந்தாலும் சரி, அலுவலகத்தில் ஆண்களாக இருந்தாலும் சரி, வீட்லேயா இருந்தாலும் சரி, ஏதோ ஒரு இடத்துல உங்களுக்கு பாராட்டு கிடைக்கும், அங்கீகாரம் கிடைக்கும், உறுதியான அமைப்பு கிடைக்கும். இதெல்லாம் உங்களுக்கு மனசுக்கு ஒரு உற்சாகம், சந்தோஷம். ஃபஸ்ட்டு முதல்ல தெரிஞ்சுக்கோங்க, ஒரு பாராட்டும் ஒரு கைத்தட்டல் இருந்தாலே நம்மளை வாழ வச்சுருங்க. எப்படிப்பட்ட பிரச்சனையாக இருந்தாலும் அதெல்லாம் தூக்கி போட்டு நம்ம வாழ ஆரம்பிச்சிடும். இதெல்லாம் கிடைக்காதாங்க நிறைய பேர் கஷ்டப்பட்டுட்டு இருக்காங்க. இவ்வளோ நாளாக இதுவே உங்களுக்கு கிடைக்கலல்ல. ஏசுறதுக்கும் பேசுறதுக்கும் வாய் இருக்கிறவங்க பாராட்டுறதுக்கு வாயே வராதுங்க. அதெல்லாம் இப்போ உங்களுக்கு வருது. எல்லாரும் உங்களுக்கு பாராட்டுவாங்க. உங்களை இவ்வளோ நாளாக யாரெல்லாம் ஏசுனாங்களோ பேசுனாங்களோ தேவையில்லாத வம்பெல்லாம் பண்ணியிருப்பாங்க. ஆனால் அப்போ இவங்கெல்லாம் அடங்கி போய் கொஞ்சம் பாராட்டு கிடைக்கும் பொழுது உங்களுக்கு மன உறுதி ஏற்படும், சந்தோஷம் ஏற்படும். இதையெல்லாம் சூரிய பகவான் கொடுக்குறாரு. சிறப்பாக இருக்குது. முறையாக பயன்படுத்திக்கிட்டால் மட்டும் போதுங்க. செவ்வாய் கொஞ்சம் சரியில்லாமல் இருக்காருங்க. ரத்த உறவுகளால் ஏதாவது பிரச்சனை வர வாய்ப்பு இருக்குது. நிதானமாக மெயின்டைன் பண்ணிக்கோங்க. எடுத்தாங்கவுத்தன்னு பேசாதீங்க. அது பெண்களாக இருந்தாலும் சரி, ஆண்களாக இருந்தாலும் சரி, ரத்த வழி உறவுகளுக்கு கொஞ்சம் பிரச்சனை கொடுக்குவாங்க தான், வேறு வழியே இல்லை, கொடுத்துருவாங்க. எப்படியும் ஒரு விதத்தில் உங்களுக்கு வம்பு ஏதோ ஒரு விதத்தில் பண்ணுவாங்க. ஜாக்கிரதையாக இருந்துக்கோங்க. அதே போல் இடம் வாங்கிறது விற்கிறதெல்லாம் இப்போ கொஞ்சம் ஸ்டாப் பண்ணிவிடுங்க. ஏன்னா விரயத்தை ஏற்படுத்திடும். அது உங்களுக்கு நல்ல ஒரு அம்சத்தை கொடுக்காது, மன சங்கடத்தை ஏற்படுத்தும். இந்த காலகட்டத்தை கொஞ்ச நாள் தானே இருப்பார், பார்த்துக்கலாம், சரியாக போயிடும். புதன் உங்களுக்கு நல்லா இருக்காருங்க. புத்திசாலித்தனத்தை கொடுக்குறாரு. இப்போ யார் சரி யார் தப்பு, யார் பேச்சை கேட்கலாம், யார் பேச்சை கேட்கவே கூடாது, என்னை மட்டும் நான் நம்புறேன்ற மாதிரிலாம் அமைப்பை புதன் பகவான் உங்களுக்கு கொடுக்குறாரு. சிறப்பாக இருப்பீங்க, சந்தோஷமாக இருப்பீங்க. புதன் சப்போர்ட் இருந்தாலே பெரிய விஷயந்தாங்க. மாறுதல் ஏற்படுது. வெற்றிக்கான வாழ்க்கையை தேடிக்கிட்டு இருக்கீங்க, அது கிடைக்க போகிறதுக்கு காலம் வந்துருச்சு. சுக்கிர பகவான் உங்களுக்கு நல்ல இடத்துல இருந்து நிறைய நல்லதை பண்ணிக்கிட்டு இருக்கார். அடுத்தது பார்த்தீங்கன்னா சந்திர பகவான். சந்திரன் உங்களுக்கு சரியில்லாத இடத்துல இருக்காருங்க. என்னங்க பண்ணுவார், பெரிய பிரச்சனை வருமா? அதெல்லாம் ஒன்றும் கிடையாது. மனசுக்குள்ளே கசப்பை ஏற்படுத்திக்கிட்டே இருப்பார். ஏதோ ஒரு விதத்தில் யாரோ ஒருத்தவங்க ஏதாவது சொல்லிகிட்டு இருப்பாங்க, இல்லை உங்களுக்கே கூட தேவையில்லாத பழைய சிந்தனைகள், ஏமாந்தது, ஒருத்தவங்க ஒன்று சொன்னது, இதெல்லாம் வந்துட்டுருக்கும். இதெல்லாமே உங்களுக்கு தேவையில்லாததை சந்திர பகவான் கொடுக்குறாருன்னு அர்த்தம். அதே போல் பார்க்குறதெல்லாம் ஆசைப்பட வைப்பார். இதை நான் செஞ்சிருவேன், இது எனக்கு பிடிச்சிருக்கு, இதை நான் வாங்க போகிறேன் அப்படிங்கிற மாதிரி ஆசையை கொடுத்து உங்களுக்கு தேவையில்லாத மன உளைச்சலையும் கஷ்டம் விரயம் எல்லாத்தையும் ஏற்படுத்த பார்ப்பார். அதுதான் பிரச்சனை. அந்த பிரச்சனைக்குள்ளே போகக்கூடாது. ஆசையை கொடுக்குறாங்கன்னா அந்த இடத்துல கட்டுப்படுத்தணும். மனசை கட்டுப்படுத்த தெரிஞ்சால் மட்டும்தாங்க வாழ்க்கையில் ஜெயிக்க முடியும், எந்த காலமாக இருந்தாலும். அதனால் சந்திரன் கொஞ்சம் இப்போ சரியில்லாத பொழுது பார்த்துக்கோங்க. அதே போல் சந்திராஷ்டமெல்லாம் ரொம்ப ஜாக்கிரதையாக இருங்க. மாதத்தில் 2 நாள் வரும், 2 நாளுமே நீங்கள் ஜாக்கிரதையாக தான் இருந்தாகணும். அப்போ தான் தேவையில்லாத பிரச்சனை வரும், வண்டி வாகன விபத்து ஏற்படும். அதெல்லாம் அந்த டைம்லாம் ஜாக்கிரதையாக வண்டி ஓட்டுங்க. எந்த விதத்துலேயும் ஃபாஸ்ட்டாக இருக்கக்கூடாது, சரியாக முறையாக போங்க. தெரிஞ்சிடுச்சு, தெரியலைன்னா பரவாயில்ல, இப்போ விஷயம் என்னான்னு தெரியுது, அப்போ நாம் கரெக்டாக இருந்துக்கணும், பயபக்தியோடு இருந்துக்கணும், பிரச்சனை ஏற்படுத்திக்கக்கூடாதுன்னு நினைக்கணும். சந்திராஷ்டமம் அன்னைக்கு ரெகுலராக செய்கிற வேலையை மட்டும் செய்யுங்க. புது முயற்சி எதுவும் பண்ணாதீங்க. அன்னைய தினம் அமைதியாக இருக்கிறதுக்கு முடிவு பண்ணுங்கள். தேவையில்லாமல் சின்னதாக பேச ஆரம்பித்து பெரிய விஷயமா போய் பெரிய ப்ராப்ளம்லாம் கொண்டாந்து விட்டுருவாங்க. அன்றைய தினத்தை கடந்துட்டாலே உங்களுக்கு வாழ்க்கையில் பிரச்சனையே கிடையாதுங்க. அதுக்கு அடுத்தது பார்த்திங்கன்னா சனி பகவான் நல்ல இடத்துல இருக்காருங்க. நிறைய மாற்றத்தை கொடுக்குறாரு. எளிமையாக எல்லாத்தையும் கிடைக்க வைக்கிறார். இழந்தது எல்லாமே கிடைக்கிறதுக்கான காலகட்டத்தில் தான் இருக்கிறீங்க. பேராக இருந்தாலும், புகழாக இருந்தாலும், பணமாக இருந்தாலும், சொந்த பந்தமாக இருந்தாலும் எல்லாத்தையும் வர வைக்கிறார். நீங்கள் தான் அதை பார்த்து கரெக்டாக எடுத்து கையாண்டுட்டு போகணும். எல்லாத்தையும் எடுத்தங்க ஒத்தனும் முடிவு பண்ணாதீங்க, அமைதியாகவும் இருக்காதீங்க, கரெக்டாக ஃபாலோ பண்ணுங்கள். ஒரு சில இடத்தில் நீங்கள் சரியாக பண்ணால், முயற்சி பண்ணால் மட்டும்தாங்க எல்லாத்தையும் சக்ஸஸாக கொண்டுட்டு போக முடியும். அமைதியாகவே இருந்துட்டால் சாதிச்சிட முடியுமானா முடியாதுங்க. போராடிக்கிட்டே இருந்தால் சாதிக்க முடியுமா? முடியாது. புத்திசாலித்தனமும் இருக்கணும், அமைதியும் இருக்கணும், போராட்டமும் இருக்கணும். எல்லாத்தையும் ஒன்று கலந்து செஞ்சால் தான் வாழ்க்கையில் ஜெயிக்கலாம். புரிஞ்சிருக்கும் உங்களுக்கு. இதெல்லாம் உங்களுக்கெல்லாம் நிறைய பாடத்தை கற்றுக் கொடுத்துக்கிட்டு தானே இருக்குது இந்த காலம்லாம். இப்போ எல்லாமே தெரிஞ்சிருக்கும். அதனால் புதுசாக ஒரு பெரிய விஷயம் இல்லை. ஆயுள் தீர்க்கம் உண்டாகுதுங்க. ஆயுள் தீர்க்கமாக இருக்குது. உடம்பில் இருந்த பிரச்சனைலாம் போகுது. என்னென்னோ உடம்பு சின்ன சின்னதாக பிரச்சனை கொடுத்துக்கிட்டே இருக்குதுன்னு வாங்க, இப்போ எதுவுமே இருக்காது, நல்லாயிருக்கும்.
அடுத்து பார்த்தீங்கன்னா ராகு கேது உங்களுக்கு நல்லா இருக்குதுங்க. ராகுவும் கேதுவும் உங்களுக்கு நல்ல பலனை தான் கொடுத்துட்ருக்கு, பார்த்துக்கோங்க. ஆனால் ராகுவால் பொருளாதாரம் வர அளவுக்கு செலவும் இருக்குது, வீண் விரயங்களும் வர வாய்ப்பு இருக்குதுங்க. அதே போல் சொந்த பந்தத்தையும் வர வைப்பார், சண்டையும் வர வைக்கிறார். அதான் நல்லா இருக்குது. ஆனால் இது எப்படி சொல்கிறதுன்னு தெரியல எனக்கு. பார்த்து நீங்கள் செயல்படும் விதத்தை மட்டும் டிஸ்டன்ஸ் மெயின்டைன் பண்ணிக்கோங்க, ஜாக்கிரதையாக இருங்க, உறுதியாக சொல்கிறேன். ஏன் தேவையில்லாமல் சண்டை போட்டுட்டு நம்ம மன சங்கடத்தை ஏற்படுத்திக்கிட்டு வேண்டாம். வரீங்களா வாங்க, சாப்பிட்றீங்களா சாப்பிடுங்க, கிளம்புறீங்களா கிளம்புங்க, அதோடு நிறுத்திக்கிட்டால் பிரச்சனையே கிடையாதுல்ல. காலத்துக்கும் நீடிக்கும் அந்த உறவு, பார்த்துக்கலாம். கேதுவால் என்ன பிரச்சனையான்னு பார்த்தீங்கன்னா, கேதுவால் பிரச்சனைலாம் கிடையாதுங்க. கேது பகவான் உங்களுக்கு பக்கபலமாக இருக்கார், ஆன்மீக சிந்தனையை உண்டு பண்ணுறார் உங்களுக்கு. இப்போ நிறைய கோவிலுக்கு போகணுன்னு ஆசை வரும், ஏதாவது சாமி கும்பிடணுன்னு ஆசை வரும், எங்கேயாவது கோவிலுக்கு போய் ஏதாவது தான தர்மம் பண்ணணும், இதெல்லாம் தோண ஆரம்பிக்கும் இந்த காலகட்டம். நிறைய வழிபாடு பண்ணலாம், வழிபாடு தலங்களுக்கு போகலாம், நம்ம கூட நிறைய பேரை கூட்டிகிட்டு போகலாம், இதெல்லாம் என்னோடய விஷயமா இருக்குது, பிரார்த்தனையாக இருக்குலாம் செய்வீங்க. இதுக்கு கேது பகவான் சப்போர்ட் பண்ணுறார். அதே போல் பகையை வளர்க்க மாட்டார், அப்படியே அமைதியாக கொண்டுட்டு போயிடுவார். உங்களுக்கு பிரச்சனை கிடையாது. இனி வரக்கூடிய காலங்கள் எல்லாமே சிறப்பான காலமாக தான் இருக்குது. நீங்கள் வழி நடந்து செல்லும் பாதையை மட்டும் கரெக்டாக பார்த்து போங்க. தேவையில்லாத வேறு பாதைக்கு போயிடாதீங்க, நேர் பாதையாக போங்க. கடவுள் எந்த பாதை வகுத்திருக்காரோ அதே பாதையில் போங்க. உங்களை மட்டும் நினச்சி நீங்கள் எப்படி போகணுன்னு போகிறீங்களோ போங்க, கண்டிப்பாக தப்பு ஏற்படாது. அதை விட்டுட்டு மற்றவங்க சொல்கிற வழி நேராக போனால் சீக்கிரம் போயிடலாம் அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனால் நிச்சயமாக சீக்கிரம்லாம் போக மாட்டீங்க, அந்த இடத்துக்கே போக முடியாமல் போயிடலாம். அதனால் பார்த்துக்கோங்க. வாழ்க்கையில் ஜெயிக்கணும் தான் இல்லைன்னு சொல்ல, ஆனால் தவறான வழியில் ஜெயிக்கணும்னு என்றைக்கும் முடிவு பண்ணாதீங்க. கூட இருக்கிறவங்க இதெல்லாம் சொல்லி கொடுப்பாங்க, அதெல்லாம் அவங்க புத்திசாலித்தனம்னு சொல்லுவாங்க. இது புத்திசாலித்தனமே கிடையாது, கேவலமான ஒரு செயலாக இருக்கும். மற்றவங்கள மைண்ட் வாஷ் பண்ணி ஏதோ ஒரு விதத்தில் எங்கேயோ ஏதோ செய்ய வச்சு அதில் கஷ்டப்பட வச்சு அவங்க சந்தோஷப்படுறதெல்லாம் நிறைய பேர் இருக்காங்க. அவங்கக்கிட்டலாம் சிக்கக்கூடாது. அது உறவாக இருக்கலாம், நண்பராக இருக்கலாம், தெரிஞ்சவன் தெரியாதவன், நம்ம நேரத்துக்கு எவனாவது ஒருத்தன் வந்து நம்மளை கஷ்டப்படுத்திடுவாங்க. நம்பாதீங்க, உங்களை மட்டும் நம்புங்க, வாழ்க்கையில் ஜெயிச்சிடலாம், உறுதியாக சொல்கிறேன். அடுத்து உங்கள் வாழ்க்கையை நீங்கள் தெளிவாக கொண்டுட்டு போயிட்டே இருந்துடலாம். இனி வரக்கூடிய காலங்கள் எல்லாம் உங்களுக்கு சிறப்பான காலமாக தான் இருக்குது. அதை எப்படி கையாளும் விதத்தில் கையாண்டு இறைவனோட ஆசையை பெற்று இறைவனோட அருளை பெற்று வாழ்க்கையை ஜெயிச்சிடணும். அந்த நம்பிக்கையோட உறுதியோட வாழ்க்கை பயணத்தை தொடங்க இந்த காலம் உங்களுக்கு சிறப்பான காலமாக இருக்குது.